ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம 9 பூரி திங்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாதியாக திரும்ப 5 நாள் அப்படி திரும்ப ஃபஸ்ட்டு 5 அடுக்கி வைப்போம். ஓகே, ஒரு 5 போட்டாச்சு. இப்போ எடுத்து ஐயோ அது பேர் என்னதுன்னு மறந்துட்டு கைஸ். சரி, அப்படியே அதை ஊற்றி தொட்டு திம்புவோம். சின்னதாக எடுத்து திம்பும், பெருசாகவும் எடுத்து திம்பும், எப்படினாலும் திம்பும். சரி திம்புவோம். சரி, அதை தின்னாச்சு. அடுத்தது சரி, அடுத்த பூரிக்கு முழுசா திங்க போகிறோம். என்னங்க சொட்டா அவனுக்கு. சரி காய்ச்சி, இந்த சேலஞ்சையே நான் உங்களுக்காண்டி தான் போடுறேன். ஏன்னா அவ்வளோவா சப்ஸ்கிரைபர் லைக்கு விட மாட்டேங்குது நமக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆனில் போட்டிருக்கோங்க. ஹாய் கைஸ், உங்களுக்காண்டி நான் வந்து இந்த சேலஞ்சு பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்சு வேணும்னு சொல்லுங்கள், உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கேன். எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்காங்க, அதனால் பேச முடியல. ஆமாம் காய்ஸ், இப்போ தான் கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருந்தது, சரியாயிட்டு. அதனால தான் நான் என்னுடைய பழைய வயசை வச்சே பேசுகிறேன் இப்போது. சரி, சாப்பிடுவோம் காய்ஸ். நம்ம பேசிக்கிட்டே 4 பூரி தின்னு முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ 5ஆவது பூரி திங்க போகிறோம் காய்ஸ். கடைசி ஒரு பூரி 5 பூரியில் எப்படியோ 4 பூரியை எத்தனை நிமிஷம் ஆச்சு? 1 நிமிஷத்தில் 4 பூரியை தின்னுருக்கோம் காய்ஸ். மீதி 4 பூரி இருக்கு. 5 பூரி தின்னுட்டோம். 4 பூரி வரலாம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கறி பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லட்டா? அதான் அண்ணாச்சி பழம். இதெல்லாம் ஒரு பண்ணு தான் காய்ஸ். நம்ம ஃபன் பண்ணுறதுக்காக நாங்கள் சேனலே வச்சுருக்கோம். மறுபடியும் தொண்டை கட்டிக்கிது காய்ஸ். அதாவது வாந்தி பேதியில் ஒன்று தொண்டை கொஞ்சம் கரகரான் ஆகிட்டு. அப்பா காய்ஸ், தொண்டை சரியாயிட்டு காய்ஸ். காய்ஸ், நம்ம பேசிக்கிட்டு 7ஆவது பூரியை முடிக்க போகிறோம் காய்ஸ். கடைசியில் இன்னும் 2 பூரி தான் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கோங்க. வியூஸ் அதிகமாக வரணும், இல்லாட்டி நான் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அவங்கள பேய் பிடிச்சிக்கணும். சாரி காய்ஸ், நான் சொல்லிருக்கேன், எனக்கே ரிப்பீட் ஆகுது. பேய வர வேணாம் சொல்லிருங்க, ஓகேவா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான போட்டால் தான் பேய் நம்மளை பிடிக்காது அப்படின்னு நம்புறேன். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. ஹலோ ஐயோ, பேய் என்ன பிடிச்சிட்டீங்க? அவங்களோட சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபரா? வீடு தேடி வந்திருக்கீங்க, எதுக்கு? உங்களை ஃபாலோ பண்ணேன். இல்லை, ஜஸ்ட் பண்ணுங்க. சரி, நீங்கள் இப்போ 9 பூரி சாப்பிட்றதா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே? ஆமாம். சரி, நல்லா சாப்பிடுங்க. இல்லை, நாங்கள் அதுக்குள்ளேயே 9ஆவது பூரி தின்னு முடிக்க போகிறோம். அப்படியா? அப்போ சரி, நீங்கள் தின்னு முடிச்சாலும் நான் வீடியோ வந்து உங்கள் சேனல் வந்து நான் போய் பார்த்துக்கிறேன். சரி, நம்ம திங்கோம். இந்த அதெல்லாம் தூரம் எடுத்து போட்டு அப்படியே எடுத்து காய்ஸ், உங்களுக்காக நான் வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இப்போ வந்து ரொம்ப தொண்டை கெட்டிக்கிச்சு. இது இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நல்லா ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்காக ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பெல்லைக்கான மட்டும் ஆன்ல வச்சுக்கோங்க காய்ஸ். உங்களை தான் நம்பி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், கடைசி பாய். ஓகே, டாட்டா. இப்போது நீங்கள் பார்க்குறது RM Mind Voice 2.0.